Hello students, now we are going to see about valence electrons and valency. So what is valence electrons, sir? Valence electrons, it is nothing but the electrons present in outermost shell of an atom. It is called valence electrons. ஒரு ஆட்டமில் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கு பேர் தான் வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சார் வரும்? ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், செகண்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் வேலன்ஸ் ஷெல். இந்த ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். கிளியர்? ஓகே, another example, sodium. Atomic number 11. Atomic number 11. Okay, so electronic configuration will be 2 8 and then 1. First ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அண்ட் லாஸ்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இருக்குது, 2n². ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், செகண்ட் ஷெல்லுக்கு n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலா இஸ் 2n². ஓகே, ஸோ தேர்ட் ஷெல்லில் 18 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரான் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ தட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சோடியம்க்கு. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் 1 ஃபார் சோடியம். Valence electrons 1. Clear? Okay. So argon 18 2 8 8. So valence electrons 8 இந்த இடத்துல. argonக்கு valence electrons என்னதுப்பா? 8. Clear? Okay. Next, valency. Combining capacity of an element with other element, it is called valency. ஸோ நம்மளால் எத்தனை பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும்? ஸோ ட்ரூவாக எத்தனை பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் அப்படின்னா மேபி 1 2 3 4 லைக் தட். ஓகே, ஸோ நம்ம 100 பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா 100 பேர் கூட என்ன பண்ண முடியாது? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா மேபி 2 or 3 லைக் தட் அப்படி இருக்கலாம். அதே மாதிரி தான் வேலன்சி. ஸோ ஒரு எலமெண்ட் மற்ற எலமெண்ட் கூட எத்தனை பாண்டிங் வச்சுக்க முடியும் அதுதான் வேலன்சி. ஸோ நம்ம இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல என்னதுப்பா? கெமிக்கல் பாண்ட். த கம்பைனிங் கெப்பாசிட்டி of an element with other element. இதுதான் வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், தென் வேலன்சி. ஸோ அட்டாமிக் நம்பர் 11. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது 1 தான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 அப்படி இருக்குன்னா வேலன்ஸியும் சேம் தான். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வேலன்சி கான்செப்ட் வந்து வேறு வேறு. பட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கோ 1 2 3 4 அந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா வேலன்சி ஆல்சோ சேம் 1 2 3 4 அதே வேல்யூ தான் வரும். கிளியர்? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 அப்படின்னா வேலன்சி 1. ஓகே, கம்பைனிங் கெப்பாசிட்டி 1 தான். சோடியம் மற்ற எலமெண்ட் கூட ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சோடியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஆட்டம் கூட தான் என்ன பண்ண முடியும்? பாண்டு வச்சுக்க முடியும். ஸோ ஆக்சிஜன் ஆர் அதர்வைஸ் அலுமினியம் 13. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 3 வரும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3. So valency also it is 3. Clear? Okay, next, oxygen 8. So 8 அப்படின்னா 2,6 அப்படின்னு வரும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 2,6.
ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 6. அப்போ வேலன்ஸ் என்ன சார் வரும் அப்படின்னா 4க்கு மேலே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆக்டெட் ரூல் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ தட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம 8ஆல் அதை மைனஸ் பண்ணணும். 8ஆல் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் வேலன்சி. ஸோ 8 minus 6 2. ஸோ 2 தான் இந்த இடத்துல வேலன்சி. கிளியர்? ஓகே. ஸோ ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 8. பட் வேலன்ஸ் என்ன சார் வரும் அப்படின்னா 8 வராது. ஸோ 8 minus 8 0. ஸோ 0 வேலன்சி. எந்த எலமெண்ட்ஸ் கூட என்ன பண்ணாது? பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதெல்லாம் ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ். மற்ற எந்த எலமெண்ட்ஸ் கூட என்ன பண்ணாது? பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதனால் அது 0 வேலன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 வேலன்சினா எந்த எலமெண்ட்ஸ் கூடவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஓகே, தனியாக தான் இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுங்களேன். நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7. 2,5 அப்படின்னு வரும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. வேலன்சி என்ன வரும்? 8 minus 5 3. 8 minus 5 3. சல்ஃபருக்கு அட்டாமிக் நம்பர் என்னது? சல்ஃபர் 16. அட்டாமிக் நம்பர் 16. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ அட்டாமிக் நம்பர் 16 2 8 6 அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ தட் 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ 8 minus 6 2 அதுதான் வேலன்சி. கிளியர்? ஓகே, நம்ம ஒரு சில கொஷின்ஸ் சின்ன கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்டருக்குள்ளார மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அட்டாமிக் நம்பருக்கு இசட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பருக்கு இசட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இசட் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஜால். ZAHL ஜால். ஜால் அப்படின்றது ஜெர்மனில் என்ன மீனிங் சார் அப்படின்னா நம்பர். ஸோ அதனால தான் நம்ம வந்து அட்டாமிக் நம்பருக்கு இசட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கிளியர்? ஓகே. ஸோ calculate the number of neutrons in the following atoms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம்க்கு எத்தனை நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஸோ அட்டாமிக் நம்பர் என்னது? 13. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்குது? 13 இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 13%. ஓகே, மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். ஸோ நியூட்ரான்ஸுக்கு என்ன சார் வரும் ஃபார்முலா அப்படின்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணணும். 27 minus 13. ஸோ என்ன சார் வரும் அப்படின்னா 14. ஸோ 14 is the neutrons for aluminum. Clear? And then for B, neutrons. Number of neutrons என்ன சார் ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மேலே இருக்கிறது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் which is equal to 16. So again Cக்கு என்ன சார் வரும்? குரோமியம்க்கு நியூட்ரான்ஸ். Number of neutrons that is equal to 54 minus 24 which is equal to 30. 4 minus 4, 5 minus 2. Okay, so 30 தான் நியூட்ரான்ஸ். ஸோ நமக்கு மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணால் தான் மாஸ் நம்பர். ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணியாச்சுன்னா அதுதான் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் திஸ் ஒன் இட் இஸ் செட் டு பி மாஸ் நம்பர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நியூட்ரான்ஸ். இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் நியூட்ரான்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அசைன் தி வேலன்சி ஃபார் ஃபாஸ்பரஸ், குளோரின், சிலிக்கான் அண்ட் ஆர்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேலன்சி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினா தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை கால்குலேட் பண்ண முடியும்.
வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாதான் வேலன்ஸ் என்னன்றது தெரியும் நமக்கு. கிளியர்? ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 5 2 8 5. ஸோ இப்போ வேலன்ஸ் என்ன சார் அப்படின்னா 8 minus 5 which is equal to 3. So valency it is 3. Electronic configuration நீங்கள் lower classல இப்படி தான் படிச்சிருப்பீங்க. First shell 2 electrons, second shell 8 electrons, third shell 5 electrons. Okay, next chlorine. Symbol Cl. Atomic number 17. அப்படின்னா number of electrons 17 இருக்குன்னு அர்த்தம். 2 8 7. So 8 minus 7 which is equal to 1. Silicon 14. 2 8 4. 2 8 4. அப்போ valency also 4. outermost shell 4 வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கோ அதே தான் வேலன்ஸியும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஆர்கான் 18. 2 8 8. ஸோ வேலன்சி 8 minus 8 0. கிளியர்? ஓகே. நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சாப்டருக்குள்ளார மூவ் பண்ணலாம். கிளியர்? தேங்க்யூ.